இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு கப்பல்ஸ் அவங்க குழந்தை கூட ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இதில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற வைஃப் ஒரு டெவில்னு சொன்னால் 2016 சௌரப் அண்ட் முஸ்கான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கல்யாணம் வரைக்கும் போகுது. ஆனால் இவங்க 2 பேரோட குடும்பத்தில் ஒத்துக்காத காரணத்தினால இவங்க கோர்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் சௌரப் ஒரு மர்ச்சன்ட் நேவியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வைஃப்க்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணம் ஆன ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டுறாங்க. 2019 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போதான் முஸ்கானோட வாட்ஸ்அப்ல ஸ்கூல் ரீயூனியன் குரூப்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகுது. அதுல முஸ்கான் கூட 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட படிச்ச பையன் சாயில் சுக்லாவோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அஃபேர்ல சேஞ்ச் ஆகுது அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. 2023 February 16 அன்னைக்கு சௌரப் வேலை செய்யறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் கூட லண்டன் போறாங்க. இதுக்கப்புறம் முஸ்கானுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிருது. சௌரப் அவங்க பொண்ணு பீஹோட பர்த்டேக்கு வர்றத முஸ்கான்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ முஸ்கான் அப்புறம் சாஹிலும் சௌரபை கொல்றதுக்காக தூக்கு மாத்திரை கத்தி இது எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக இருந்தாங்க. 2025 February 24 சௌரப் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. 25th February அன்னைக்கு அவங்க வைஃப் முஸ்கான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் 28th February அன்னைக்கு அவங்க பொண்ணு பீஹோட 6th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. March 3 அன்னைக்கு அவங்க பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முஸ்கான் அவங்க பொண்ணு பீஹுவை அவங்க ஆயா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் தான் கரெக்ட் டைம்னு அந்த டெவில் வைஃப் முஸ்கான் அவங்க ஹஸ்பண்ட் சௌரப்புக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்து மயக்கமாக்கிட்டாங்க. அப்புறமா முஸ்கானும் சாயிலும் சேர்ந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சௌரபோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் வெட்டிடுறாங்க. அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளாக் பாலித்தீனில் பேக் பண்ணிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக முஸ்கான் நிம்மதியாக படுத்து தூங்கின பெட்டுக்கே தான் அவங்க ஹஸ்பண்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. கேட்கும் போது எவ்வளோ கொடுமையாக இருக்குல்ல. மறுநாள் காலையில் முஸ்கான் கடைக்கு போய் ஒரு பெரிய ட்ரம்மும் சிமெண்ட்டும் வாங்குறாங்க. முஸ்கானும் சாயிலும் சேர்ந்து அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரம்மில் போடுறாங்க. ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லி சிமெண்ட் அந்த ட்ரம்மில் போட்டு மூடிடுறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அன்னைக்கு சாயந்தரமே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷிம்லா மணாலின்னு சுத்த போயிருக்காங்க. அதுவும் சௌரபோட காசுல. முஸ்கான் வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது வீட்டோட ஓனர் நாங்க வீடை ரெனோவேஷன் பண்ணணும், நீங்க மாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த வீட்டுல இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து டெம்பிள் வைக்கிறதுக்கு தான் ஆளுங்க வந்திருக்காங்க. எல்லா ஜாமான் வச்சுட்டாங்க. ஆனா அந்த ட்ரம் மட்டும் அத்தனை பேர் சேர்ந்து தூக்க முடியல. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு அந்த ட்ரம்மோட டக்கன் திறந்துருது. அது திறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஸ்மெல் வீடியே வளைச்சிருச்சு. ட்ரம்மில் இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. மனுஷங்க ரூபத்தில் சாத்தான் தான் அலைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் யாருமே சீக்கிரமாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி ட்ரஸ்ட் பண்ணவே வேணாம்னு சொல்கிறேன். இதுதான் ரொம்ப நல்லது. அண்ட் பார்த்துருங்க. பி சேஃப்.